நெற்றிக்கண் தியானம் தேர்ட் ஐ மெடிடேஷன் என்பது ஒரு ஆழ்ந்த தியான முறையாகும். இது உங்கள் உள்ளுணர்வை மேம்படுத்தவும் மன அமைதியை பெறவும் ஆன்மீக விழிப்புணர்வை அடையவும் உதவும். நெற்றிக்கண் என்பது நமது இரு புருவங்களுக்கு இடையே அமைந்திருக்கும் ஒரு சக்தி மையமாகும். இது ஞானம், உள்ளுணர்வு மற்றும் ஆன்மீகத்துடன் தொடர்புடையது. நெற்றிக்கண் தியானம் செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் உள்ளுணர்வை மேம்படுத்தலாம், மன அமைதியை பெறலாம், மன அழுத்தத்தை குறைக்கலாம், கவனம் மற்றும் நினைவாற்றலை அதிகரிக்கலாம் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வை பெறலாம். நெற்றிக்கண்ணில் கவனம். உங்கள் கவனத்தை உங்கள் நெற்றிக்கண்ணில் நிலைநிறுத்துங்கள். உங்கள் இரு புருவங்களுக்கும் இடையே ஒரு ஒளி அல்லது ஆற்றல் இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். மனதை அமைதிப்படுத்துதல். எண்ணங்கள் வந்து சென்றாலும் உங்கள் கவனத்தை நெற்றிக்கண்ணில் நிலைநிறுத்துங்கள். மனதை அமைதிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். தியானத்தை முடித்தல். மெதுவாக கண்களை திறந்து உங்கள் உடலையும் மனதையும் உணருங்கள். நெற்றிக்கண் தியானம் செய்வதன் நன்மைகள்: உள்ளுணர்வு மேம்படும், மன அமைதி கிடைக்கும், மன அழுத்தம் குறையும், கவனம் மற்றும் நினைவாற்றல் அதிகரிக்கும், ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படும். கூடுதல் தகவல்கள். நெற்றிக்கண் தியானத்தை கற்றுக்கொள்ள பல வழிகள் உள்ளன. நீங்கள் புத்தகங்கள், ஆன்லைன் வகுப்புகள் அல்லது தியான ஆசிரியர்களின் உதவியை நாடலாம். நெற்றிக்கண் தியானம் செய்வதற்கு பொறுமையும் பயிற்சியும் தேவை. ஆரம்பத்தில் உங்கள் கவனம் சிதறலாம், ஆனால் தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலம் நீங்கள் தியானத்தில் தேர்ச்சி பெறலாம். நெற்றிக்கண் தியானம் செய்வதற்கு முன் உங்களுக்கு ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் மருத்துவரை அணுகுவது நல்லது. நெற்றிக்கண் தியானம் குறித்த கூடுதல் தகவல்கள். நெற்றிக்கண், ஞானக்கண், ஆக்கினை ஸ்தானம், சுழிமுனை, பிட்யூட்டரி கிளான்ஸ், நாளமில்லா சுரப்பிகள் என்று சொல்லலாம். நமது இரண்டு கண்களுக்கும் மூக்கின் மேல் சுழிமுனைக்கும் புருவங்களின் இடை நடுவே சிறு துவாரத்தில் 10ல் 1 பாகமளவிற்கு மிக நுட்பமாக இருக்கும் துவாரத்திற்கு நெற்றிக்கண் என்று பெயர். இந்த ஜவ்வு நெற்றிக்கண் தியானம் செய்யும் போது இந்த ஜவ்வு திறக்கப்படுகிறது. நெற்றிக்கண்ணை வணங்காதவர்கள் யாருமில்லை. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் என்றும் அவரவர் மதங்களுக்கேற்றபடி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நெற்றிக்கண் குறியீடாக நாமமிட்டும் பொட்டிட்டும் விபூதி பட்டையிட்டும் இப்படி வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நெற்றிக்கண் மெய்யுணர்வு என்று சொல்லலாம். மெய்யுணர்வில் நாட்டம் வைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக் கொள்ளலாம். நோய் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். தியானம் செய்வதால் தான் ஒரு மனிதன் மாமனிதனாகிறான், மகான்களாக, ஞானிகளாக உருவாகிறார்கள்.